முதலமைச்சராக பதவியேற்ற பின் இரண்டாவது முறையாக டெல்லி சென்றிருக்கும் முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவருடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அந்த புகைப்படத்தையும் பார்க்கிறோம். இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற்றது, அடுத்ததாக முதலமைச்சரின் நிரல்கள் என்னென்ன என்ற தகவலோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம், விவரிக்கலாம். முதலாக தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். கடந்த முறை விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வந்திருந்த பொழுதே இந்த சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இரு தரப்பிலுமே கால நேரம் சரியாக அமையாததால் சந்திப்பு என்பது நடைபெறாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கின்றது. இன்றைய தினம் நிறைய முக்கியமான நபர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைத்து சந்தித்திருந்தார். அந்த வகையில் சரியாக ஒரு 4:15 மணி அளவில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இடையிலான சந்திப்பு என்பது தொடங்கி ஒரு 10 நிமிடங்கள் என்பதாக நடந்தது. மலர் கொத்துக்களை கொடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். குடியரசுத் தலைவரும் முதலாக பொறுப்பேற்றதற்காக முதல்வர் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, மரபு ரீதியிலான சந்திப்பு என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு ஒரு 10 நிமிடம் முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து நேராக துணை குடியரசுத் தலைவரை பார்ப்பதற்காக சென்ற முதல்வர் விஜய் தற்பொழுது அந்த சந்திப்பு என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் குடியரசுத் தலைவருடனான இந்த சந்திப்பு ஏன் ரொம்ப முக்கியமானது என்றால், முதலாக இந்த சந்திப்பு என்பது நடந்திருப்பதன் வாயிலாக தமிழ்நாட்டின் ஒரு அரசு பிரதிநிதி நான் தான், தலைமை பிரதிநிதி நான் தான், மக்கள் என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாட்டின் முதல் மகளாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து சொல்வது என்பது மரபான ஒரு விஷயம். அதுதான் நடந்திருக்கின்றது. ஒரு பிரதமர் முதலாக பதவியேற்றதற்கு பிறகும் முதலாக போய் பார்ப்பது குடியரசுத் தலைவரை பார்த்து, நான் தான் இந்த நாட்டின் முதன்மையான நிர்வாக தலைவராக இருக்கிறேன், ஒரு நாட்டின் முதன்மை குடியரசு மகளாக இருக்கக்கூடிய உங்களை நான் சந்திக்கிறேன் என்பதை பிரதமர் சொல்வார். மாநில முதல்வர்களுக்கும் அதுதான் பொருந்தும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள், இனி என் மாநிலத்தின் அனைத்து நல்லது கெட்டதையும் நான் தான் பார்த்துக் கொள்ளப் போகிறேன், நாட்டின் ஒட்டுமொத்த நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பார்கள். மரபு ரீதியில் இதுதான் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு மொமெண்டாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.